everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னான முத்ரா பார்க்க போறோம். இந்த முத்ரையை வந்து குழந்தைங்க எல்லாம் பண்ணலாம், பெரியவங்க எல்லாம் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஒரு ஃபார்மேஷன், எஸ்பெஷலா கைகள்ல நம்ம அனிமல்ஸோட ஃபார்மேஷன் கொண்டு வருதுங்கிறது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில இந்த முத்ரா வந்து ஒரு பரதநாட்டியம்ல சொல்லப்படுற முத்ரா. அண்ட் இது வந்து இன்னொன்று வந்து என்னன்னா காயத்ரி முத்ரா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் முத்ராஸ் இருக்கு. நம்ம காயத்ரி மந்திரத்தோட ஒரு பீஜாட்சரத்துக்கும் ஒரு முத்ரா இருக்கு. அதெல்லாம் நம்ம பொறுமையா பார்க்கலாம். அந்த காயத்ரி முத்ரால இன்க்ளூசிவான இந்த முத்ரா அண்ட் பரதநாட்டியம்ல ப்ராக்டிஸ் பண்ற முத்ரா, அப்புறம் தெரப்பியில எப்படி இந்த முத்ராவை ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா பேரு மத்ஸ்ய முத்ரா. ரொம்ப நாளா என்கிட்ட வந்து நிறைய பேர் மத்ஸ்ய முத்ரா போடுங்க, வராக முத்ரா போடுங்க, கூர்ம முத்ரா போடுங்கலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மத்ஸ்ய முத்ரா இன்னைக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முத்ராவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டெக்னிக் பார்க்கலாம். அப்புறம் அதோட பெனிஃபிட், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட ஆர்டர் இல்லையா, யூஸ்வலாக முத்ரா டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த முத்ரா வந்து நம்ம மீன் மாதிரி நம்ம கைகளை ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா 70% ஆஃப் த பாடி வந்து நம்மளுக்கு வந்து நீர்னால, தட் இஸ் வாட்டரால் ஆனது. அதாவது பிளட் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கு, அது வந்து வாட்டரால் ஆனது இல்லையா? ஸோ இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளோட அந்த எலிமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ் அவுட் ஆகும். அது ஒன்று. அப்புறம் நம்ம மைண்டில் உடம்பு ஃபுல்லாக நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டுமே நம்ம மைண்டில் வர கெட்ட எண்ணங்கள் அழிக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க முதல்ல நம்ம டெக்னிக் பார்ப்போம், எப்படி இந்த முத்ராவை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பரதநாட்டியம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மத்ஸ்ய அவதாரம், விஷ்ணுவோட மத்ஸ்ய அவதாரம் பார்க்கறதுக்கும் இந்த காமிக்கிறதுக்கும் இந்த முத்ராவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடது கையை இப்படி வச்சுக்கணும், வலது கையை இது மேலே இப்படி வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் பஞ்சபூதங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது வந்து என்னாச்சு, இது வந்து ஜலா, அதாவது வாட்டர் எலிமெண்ட். வாட்டர் எலிமெண்ட் மேலே வாயு, இந்த கை வலது கையோட வாயு எலிமெண்ட் மேலே சேருது. அதே மாதிரி பிருத்திவி, தட் இஸ் எர்த் எலிமெண்ட்டோட ஆகாய எலிமெண்ட் சேருது. அதே தான் மீதி ரெண்டு விரல்லையும். இது மேலே இருக்கிறது எர்த் எலிமெண்ட்டு, கீழே வந்து ஆகாய எலிமெண்ட். அதே மாதிரி இந்த ஃபிங்கரில் மேலே வாட்டர் எலிமெண்ட், கீழே வந்து ஏர் எலிமெண்ட். இதெல்லாம் சேர்த்து இப்படி வைக்கிறோமா? இதுதான் வந்து மத்ஸ்ய முத்ரா. இது வந்து ஜென்ரலாக டான்ஸில் சின்ன குட்டி பசங்க எல்லாருக்கும் வந்து இதை வந்து விழிச்சு அப்படி ஃபிஷ் மாதிரி நம்ம சும்மா சொல்லித்தரலாம். குழந்தைங்களுக்கு நம்ம காத்து கொடுக்கும்போது இந்த முத்திரையில் நம்ம சொல்லித்தரலாம். ஸோ ஃபார் தெரப்பட்டிக் ரீசன், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஜாயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கும், அவங்களுக்கு இந்த முத்திரையை அப்படியே இன்டர்லாக் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணோம். இதை அப்படியே வச்சு அப்படியே இப்படி வச்சுக்க வேண்டியதான், தட் இஸ் தொடைக்கு மேலே இப்படி வச்சுக்க வேண்டியதான். இப்படி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த முத்ராவோட, இப்படி தான் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த கைகளில் மேலே வைக்கிறோம் இல்லையா, வலது கையை மேலே வைக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் இடது கை ஒரு 15 மினிட்ஸ் வலது கை மேலே வச்சுருந்தீங்கன்னா, இப்படி இன்டர்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இடது கையை மாற்றியும் வச்சுக்கலாம். அந்த முதிரையில் இங்கே நம்ம யூஸ்வலாக வந்து இப்படி வச்சு முதிரைகள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முதிரையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி வைக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இந்த முதிரை பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த முதிரையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா அடுத்தது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டும் இன்டர்லிங்க்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா அரிஷத் வர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 கெட்ட மைண்டில் எழற, மனசில் எழற 6 தேவையற்ற எண்ணங்கள். அதுதான் நம்ம மனசோட எனிமின்னு சொல்லுவோம், அதுதான் நம்ம விரோதி அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டர்யா.
அப்படிங்கிற 6 தேவையற்ற எண்ணங்கள், 6 தேவையற்ற மைண்டில் எழாத தேவையில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அப்படியே புல் பண்ணி நெகட்டிவான பர்சனாக மாற்றி வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த 6 என்ன? காமம்னா டிசையர். ஸோ நம்மளுக்கு இச்சை, டிசையர் அந்த மாதிரி சொல்லலாம், காமம். அப்புறம் குரோதம், குரோதம்னா நம்மளுக்கு கோபம் வர்றது. லோபாங்கிறது என்ன? நம்மளுக்கு பேராசை, ஆசை இருக்கலாம், பேராசையாயிடுச்சுன்னா அது பிரச்சனை. அதுக்கப்புறம் மோகானா ஒரு அட்டாச்மெண்ட், இந்த வேர்ல்டில் இருக்கிற விஷயங்களோட அட்டாச்மெண்ட். மயக்க நிலை அப்படின்னும் சொல்லலாம், மயக்கம். அப்புறம் மதங்கிறது வந்து ஒரு ப்ரைடு. எப்படி சொல்லலாம்னா நம்மளை வந்து பெருமைப்படலாம், ஆனால் நம்ம கர்வப்படுறது. மதம்னா கர்வப்படுறது, பெருமையாக ஃபீல் பண்ணது வேற, கர்வப்படுறது வேற. ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் மாஸ்டரியானா மற்றவங்களை பார்த்து நம்மளுக்கு வர பொறாமை. இந்த 6 வகையான எண்ணங்களும் இந்த முத்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த ஃபிங்கர் இல்லையா, ஜல தத்துவா, வாட்டரும் இந்த ஏரும் இப்படி சேருதா. அப்புறம் நம்மளோட ஆகாயமும் நம்மளோட நிலமும் சேருது. ஸோ இதுதான் இந்த முதிரையில இப்படி வைக்கிறதுனால இதெல்லாம் சேருது. இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை விட ஃப்ளோ, இந்த ஏர் அண்ட் வாட்டரோட ஃப்ளோ, உடம்புல காற்று மற்றும் நீரோட ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா எல்லா இடத்துக்கும் சரி சமானமாக நம்மளுக்கு வந்து இந்த காற்றும் இந்த நீரும் போய் சேரும். அதாவது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, நரிஷ்மெண்ட், எல்லா உடம்புக்கு ஃபுல்லாக நரிஷ்மெண்ட் கிடைக்குது, பிரெயினுக்கு நல்லா நரிஷ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து ஃபுல்லாக ஃபுல் நரிஷ்டாக இருந்தால் அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தோன்றாது. ஸோ இதுதான் இதோட அர்த்தம். இதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த கெட்ட நெகட்டிவான தாட் வராமல் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முதிரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குது மைண்டில். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட திங்கிங் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கான முதிரை தான் அது. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், மற்றவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணதுனால வரும். அடுத்தது ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மெட்டாகார்போஃபெலாங்கல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைகள் விரல்களில் மடக்கிறதும் நீட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த முதிரையை இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண இங்கே இருக்கிற ஜாயின்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கிடைக்கும். அதனால் இங்கே ஃப்ளோலாம் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற வலிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போகும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். நார்மலாக இப்படி வச்சு உட்காந்தோன்னாவே தெரியும், நார்மலாகவே ஜென்ரலாகவே என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்பைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அப்புறம் நம்மளோட எக்ஸலேஷன் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த முதிரையை பண்ணிவிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களோட மூச்சு வெளியில் போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணமும் இதுதான், நம்மளோட ஸ்பைனல் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும். இந்த முதிரை பண்ணதுனால உட்காந்து பண்ணும்போது ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் அலைன்மெண்ட்டுக்கு இந்த முதிரை வந்து நம்மளை கொண்டு போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன, மசிலில் ஏற்படுற டென்ஷன், மஸ்குலர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குறையும். அது ஆட்டோமேட்டிக்காக எதுனாலனா ஏர் சர்க்குலேஷனோ பிளட் சர்க்குலேஷனோ இம்ப்ரூவ் ஆகிறதுனால இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல இம்ப்ரூவ் ஆகிறதுனால இன்னொரு விஷயம் நடக்கும். என்னென்னா நம்மளோட ஏஜிங் ஃபேக்டர் சொல்லுவோம்ல, முகத்தில் வயசாகிற தன்மை, உடம்புல தளர்ச்சி, இதெல்லாமும் இந்த முதிரை பண்ணதுனால நம்ம வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு நல்ல முதிரை, ஒரு ஃபன்னான முதிரை, யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது
முத்ரா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த முதிரையை நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.